இஸ்லாமிய மத சட்டத்தில் முத்தலாக் எனும் விவகாரத்து முறை குறித்து பல்வேறு கருத்துகள் நிலவி வருகிறது. சர்ச்சைக்குரிய இந்த நடைமுறை இஸ்லாமிய பெண்களின் உரிமைகளை பறிக்கிறதா என்பது குறித்து ஆராய்கிறது இந்த தொகுப்பு. இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவர் தனது மனைவியிடம் தலாக் என 3 முறை கூறி விவாகரத்து செய்யும் முறையே முத்தலாக் என்று அழைக்கப்படுகிறது. ஷரியத் சட்டங்களின்படி முத்தலாக் முறையை பின்பற்றி திருமண உறவை முறிக்க பல்வேறு கட்ட நடைமுறைகள் இருப்பதாக இஸ்லாமிய அறிஞர்கள் கூறுகின்றனர். ஆனால் அது குறித்து போதிய புரிதல் இல்லாத இஸ்லாமியர்கள்தான் தலாக் முறையை தவறாக பயன்படுத்துவதாக கூறுகிறார் பேராசிரியை ஜெசிமா. தவணை அடிப்படையில் தான் தலாக் விட சொல்லி குர்ஆனுடைய சட்டம் சொல்லுதே ஒழிய ஒரேடியா ஒரு மனிதர் 100 முறை தலாக்குன்னு சொன்னாலும் அது தலாக் ஆகாது. ஒரே தலாக்காக தான் அது கணக்கிடப்படுது. இதுதான் ஷரியத்து காட்டி தருது. ஆனால் இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் செய்யக்கூடிய சில நபர்களால் ஏற்படக்கூடிய தவறு தான் அது ஷரியத்து விமர்சிக்கப்படுறதுக்கு காரணமா இருக்கு. ஆண்கள் மனைவியை விவாகரத்து செய்ய முத்தலாக் முறை உள்ளதை போன்றே பெண்கள் தங்களது கணவரை விவாகரத்து செய்வதற்கு குலா எனும் முறை பின்பற்றப்படுவதாக விளக்கமளிக்கிறார் பேராசிரியை சலீனா. இஸ்லாமிய மத சட்டங்களில் பெண்களுக்கு சுதந்திரம் அளிக்கப்படுகிறது என்பது குலா முறையில் தெரிய வருகிறது என விவரிக்கிறார் அவர். கணவன் மேலும் மானக்கசப்பு ஏதாவது ஏற்பட்டிருக்குங்கிற பட்சத்தில் இந்த பெண் தரப்பிலிருந்து குலா கொடுத்துடலாம். அதற்கு பேர் குலா அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இன்னைக்கு இந்த பெண்ணுக்கு உரிமை கொடுக்கக்கூடிய குலாவை பற்றி யாருமே பேசுறது இல்லை. ஒரு பாதுகாப்பான ஒரு ஷரியத்தினுடைய சட்டத்தை ஏன் குறை காரணம்? அப்ப இது அரசியலுடைய நோக்கம் தானே. அப்ப நிச்சயமாக பெண்களுக்கு முத்தலாக் என்பது பாதுகாப்பானதாகவும் உயிரை காக்கக்கூடியதாகவும் தான் இருக்குது என்பதுதான் எங்களுடைய முஸ்லீம்களுடைய ஆண்களையும் பெண்களுடைய கருத்தாக இருக்கிறது. முத்தலாக் குறித்து இஸ்லாமியர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும் வேளையில் தவறான தலாக் முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களின் மறுவாழ்வுக்கு ஜமாத் மூலம் உதவிகள் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கின்றனர் இஸ்லாமிய மாணவர் அமைப்பினர். இனி வருங்காலங்களில் இந்த மாதிரியான எந்த பிரச்சனைகளும் நடைபெறாமல் இருக்கவும் நடைபெற்ற பிரச்சனைகளுக்கான முழுமையான தீர்வு கொடுப்பதற்கான நிகழ்வுகள் போயிட்டு இருக்கு. அந்த பெண்களுக்கு வாழ்வாதாரம் சார்ந்த விஷயமாகட்டும் அல்லது சுயதொழில் சார்ந்த விஷயங்கள் அல்லது அவங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஏற்படுத்தப்பட வேண்டிய இணைப்பு முறைகள் குறித்த விஷயங்கள் கூட இந்த பஞ்சாயத்துகளின் மூலமாக முழுமையாக்கப்படும். முத்தலாக் பற்றி மக்களிடையே பெரும்பாலும் தவறான கருத்துக்களை பரப்பப்படுவதாகவும் இஸ்லாமிய அறிஞர்களும் அமைப்பினரும் கூறுகின்றனர். பெண்களுக்கு பாதுகாப்பளிக்கும் விதமான வாழ்வியல் நடைமுறைகளை கொண்ட ஷரியத் சட்டங்கள் அரசியல் காரணங்களுக்காகத்தான் விமர்சிக்கப்படுகிறது என்பதே பெரும்பாலான இஸ்லாமியர்களின் கருத்தாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து செய்தியாளர் சுரேஷ்.